கூட்டுறவு வங்கி நகைக்கடன் தள்ளுபடி. 5 சவரன் தங்கம் வைத்திருப்பவர்களுக்கு ஜாக்பாட். எப்படி விண்ணப்பது என்பது தெரிந்து கொள்ளுங்கள். தங்க நகை கடன் தள்ளுபடி. இந்த நகை கடன்களில் ஒரு பகுதியை தள்ளுபடி செய்வது குறித்து அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டுதல்கள் மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி விடுகிறது. குறிப்பாக ஒரு குடும்பத்திற்கு 5 சவரன் வரை அடகு வைக்கப்பட்ட நகை கடன்கள் தள்ளுபடி பட்டியலில் சேர்க்கப்பட்டு ஆய்வு செய்யப்படுகின்றன என்ற தகவல் பரவியுள்ளதால் பலரும் தங்களுக்கு இந்த சலுகை கிடைக்குமா என்ற ஆர்வத்தில் உள்ளனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு கூட்டுறவு சங்கங்களில் நகை கடன் பெற்றிருந்தாலும் பொதுவாக ஒரு குடும்பத்திற்கு 5 சவரன் வரை அடகு வைக்கப்பட்ட நகைகளுக்கான கடன்களே தள்ளுபடி ஆய்விற்குள் கொண்டுவரப்படுகின்றன. மேலும் கடன் பெற்ற நபர் அந்த கூட்டுறவு வங்கி அல்லது சங்கம் செயல்படும் பகுதிக்குள் வசிப்பவராக இருக்க வேண்டும் என்பதும் முக்கியமான நிபந்தனைகளில் ஒன்றாக கூறப்படுகிறது. குடும்ப அட்டை மற்றும் ஆதார் போன்ற ஆவணங்களின் அடிப்படையில் குடும்ப விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதி உள்ளவர்களின் பட்டியல் தயாரிக்கப்படுகிறது. எப்படி விண்ணப்பிப்பது? இந்த நகை கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தனியாக புதிய விண்ணப்பம் செய்ய வேண்டுமா என்ற கேள்வி பலரிடமும் எழுகிறது. பொதுவாக பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் கூட்டுறவுத்துறை அதிகாரிகளே வங்கிகளில் உள்ள கடன் பதிவுகளை ஆய்வு செய்து தகுதியானவர்களை தேர்வு செய்யும் நடைமுறையே பின்பற்றப்படுகிறது. கடன் வாங்கியவரின் ஆதார் எண், குடும்ப அட்டை எண், நிலுவையில் உள்ள கடன் தொகை மற்றும் அடகு வைக்கப்பட்டுள்ள நகையின் அளவு போன்ற விவரங்கள் அதிகாரிகளால் சரிபார்க்கப்படுகின்றன. அதன் அடிப்படையில் தகுதியானவர்களின் பட்டியல் தயார் செய்யப்பட்டு அந்த விவரங்கள் சம்பந்தப்பட்ட கூட்டுறவு வங்கி கிளைகளுக்கு அனுப்பப்படுகின்றன.